மீஷோல ரீசெண்டா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. நம்மள்ட்ட ஜிஎஸ்டி இல்லாமயே மீஷோல செல்லர் பேனல் ஓபன் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்டை சக்சஸ்ஃபுல்லா மீஷோல செல் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுல ஒரு சில லிமிடேஷனும் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன, எப்படி நம்மளோட ப்ராடக்ட்டை ஜிஎஸ்டி இல்லாமயே மீஷோல செல் பண்ணலாங்கிறத கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்கலாம். இ காமர்ஸ் பிசினஸ் பண்ணலான்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஸ்ட்ரகிளே ஜிஎஸ்டி தான் இருக்கும். ஏன்னா ஜிஎஸ்டி எடுக்கிறதுமே கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ். எடுத்ததுக்கு அப்புறமா மந்த் ஆன் மந்த் நம்ம ஃபைல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம ஒரு சில சார்ஜஸ் பே பண்ணுங்கிற ஒரே காரணத்திலேயே நிறைய பேர் ஜிஎஸ்டி பார்த்து பயந்துட்டு இ காமர்ஸ் பிசினஸே பண்ணாம இருக்காங்க. இதை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி மீஷோ ஜிஎஸ்டி இல்லாம என்னோட போர்ட்டல்ல செல் பண்ணலான்னு ஒரு ப்ரோக்ராமும் கொண்டு வந்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்மளோட ப்ராடக்ட்டை செல் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுல நிறையவே லிமிடேஷன் இருக்கு. அது என்னங்கிறத ஃபர்ஸ்ட் கிளியரா பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். நம்ம யூஸ்வலா மீஷோல ஜிஎஸ்டி வச்சு செல்லர் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கும் ஜிஎஸ்டி இல்லாம இப்ப நம்ம பண்ண போற ப்ராசஸ்க்கும் ஒரு சில டிஃபரன்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள், நம்ம ஜிஎஸ்டி இல்லாம நம்ம மீஷோல செல்லர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம்னா நம்மளால நம்மளோட ஸ்டேட்குள்ள மட்டும்தான் ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், நீங்க தமிழ்நாட்டில் இருந்துட்டு உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கு. நீங்களுமே தமிழ்நாட்டை செலக்ட் பண்ணிட்டு செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு தமிழ்நாட்டில இருந்து மட்டும்தான் ஆர்டர்ஸ் வரும். உங்களுக்கு வந்து அதர் ஸ்டேட்டா இருக்கிற டெல்லி, மகாராஷ்டிரா இந்த மாதிரியான ஸ்டேட்ல இருந்துலாம் ஒரு ஆர்டர்ஸ் கூட வராது. இதனால ஜிஎஸ்டி இருக்கிற நார்மலான மீஷோ அக்கௌண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த அக்கௌண்ட்ல விசிபிலிட்டிஸ், ஆர்டர்ஸ் எல்லாமே கம்மியா தான் இருக்கும். இதை தாண்டி மீஷோல நிறையவே லிமிடேஷன்ஸ் வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள், நம்ம ஜிஎஸ்டி இல்லாம இந்த செல்லர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம்னா நம்மளால அட்வர்டைஸ்மெண்ட்டே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் கேட்டலாக் கிரியேட் பண்ணிட்டு நம்மளோட ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணலாம். அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக நம்ம ப்ரோமோட் பண்றது, ஸ்பெண்ட் பண்றது எந்த அமௌண்ட்டுமே நம்மளால பண்ண முடியாது. அதோட இல்லாம இந்த ஜிஎஸ்டி இல்லாம ஓபன் பண்ற அக்கௌண்ட்ல நம்மளால எல்லா கேட்டகரி ப்ராடக்ட்டையும் செல் பண்ண முடியாது. இதுலயுமே ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. இதை தாண்டி எல்லா ப்ராசஸுமே நார்மலா நம்ம ஜிஎஸ்டி இருக்கிற அக்கௌண்ட்ல என்னென்ன பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுலயுமே நம்ம ப்ராசஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட், நம்ம செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்டேஷன்லாம் தேவைப்படும் பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் கண்டிப்பா நமக்கு பேன் கார்டு தேவைப்படும். நெக்ஸ்ட், உங்களுக்கான ஒரு இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் நம்ம ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபைனலா நம்மகிட்ட ஜிஎஸ்டி இல்லாதனால நம்ம என்ரோல்மெண்ட் ஐடி கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த என்ரோல்மெண்ட் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுங்கிறத டீடைலா பார்க்கலாம். இந்த என்ரோல்மெண்ட் ஐடி எடுக்கிறதுக்கு நம்ம எந்தவித சார்ஜஸும் பே பண்ண வேணாம். உங்கள்கிட்ட பேன் கார்டு இருந்தாலே போதும். அதை வச்சு ஜிஎஸ்டி போர்ட்டல்ல ஈஸியா நம்மளால எடுத்துக்க முடியும். மீஷோல வந்திருக்கிற நியூ அப்டேட்ல இந்த என்ரோல்மெண்ட் ஐடியுமே நம்ம செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது மீஷோலே கிரியேட் பண்ற மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸும் இருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஜிஎஸ்டி இல்லாம மீஷோல செல் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்திருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு இந்த பேஜுக்கு வந்துரும். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு மேலேயே ஃப்ரீயா சப்ஸ்கிரைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஒரு தடவை கிளிக் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல இன்னொரு டிஸ்க்ளைமர் என்னன்னா, உங்களால ஜிஎஸ்டி எடுக்க முடியும்னா கண்டிப்பா ஜிஎஸ்டி எடுத்துட்டு அதுலயே மீஷோல செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல நம்ம சொன்ன மாதிரி ஒரு சில லிமிடேஷன் இல்லாம ஃபுல் ஆக்சஸ் நமக்கு கிடைக்கும். அதோட இல்லாம நீங்க ஜிஎஸ்டி இல்லாம இப்போ ஒரு மீஷோல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு நிறையவே ஆர்டர்ஸ் வருது, எல்லா ஸ்டேட்லயுமே உங்க ப்ராடக்ட்டை செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ திரும்பவும் அதே அக்கௌண்ட்ல உங்களால ஜிஎஸ்டி லிங்க் பண்றது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா இந்த பேஜ்ல வந்துடும். இந்த பேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல உங்களோட ஃபோன் நம்பரை என்டர் பண்ணுங்க. ஜஸ்ட் உங்களோட ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நம்ம லாகின் பண்ண உடனே நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இந்த மாதிரி ஷோ ஆகும். டு யூ ஹேவ் ஏ ஜிஎஸ்டி நம்பர்னு கேட்கும். உங்கள்கிட்ட ஜிஎஸ்டி நம்பர் இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்து நம்ம யூஸ்வலாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி நம்மள்ட்ட ஜிஎஸ்டி நம்பர் இல்லைனா இந்த இடத்துல நோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த நோவை ஒரு கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் நம்ம நோ கொடுத்தோன்னே நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நம்மளோட பேன் கார்டு நம்பர்லாம் கண்டிப்பாக இந்த இடத்துல தேவைப்படும். இமெயில் ஐடிலாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு வருது. ஜஸ்ட் இந்த இடத்துல ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தோன்னே இந்த இடத்துல உங்களோட ஃபர்ஸ்ட் காலம்ல உங்களோட பேன் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. நான் இந்த இடத்துல என்னோட பேன் நம்பரை என்டர் பண்ணுறேன். ஓகே, உங்களோட பேன் நம்பர் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல உங்களோட நேம் கேட்கும். நேம் வந்து உங்க பேன் கார்டில் எப்படி உங்களோட நேம் இருக்கோ அதை எக்ஸாக்டாக என்டர் பண்ணுங்க. சில பேருக்கு வந்து அவங்களோட நேமுக்கு பக்கத்துலேயே உங்க அப்பா பேர் ஆட் ஆயிருக்கும், இல்லை எல்லா லெட்டருமே கேப்ஸில் இருக்கும். அது எப்படி இருக்கோ உங்களோட பேன் கார்டை பார்த்து இந்த இடத்துல டைப் பண்ணிருங்க. ஜஸ்ட் என்னோட நேமை டைப் பண்ணியாச்சு. இந்த இடத்துல உங்களோட மெயில் ஐடியை என்டர் பண்ணுங்க. நம்மளோட மெயில் ஐடியை இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் உங்களோட மெயில் ஐடி கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல அட்ரஸ் டீட்டெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அட்ரஸ் டீட்டெயில் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒன்று. ஜஸ்ட் இதில் நீங்கள் எந்த ஸ்டேட் கொடுக்குறீங்களோ அந்த ஸ்டேட்லேருந்து மட்டும் தான் உங்களால் செல் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் அந்த ஸ்டேட் வந்து ஜிஎஸ்டியோட மேட்ச் ஆகணும். எக்ஸாம்பிள், நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா மேக்ஸிமமாக தமிழ்நாட்டே செலக்ட் பண்ணுங்கள். இது நான் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்மளோட ஸ்டேட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். தமிழ்நாடு கொடுக்கலாம். இப்போ நமக்கு தமிழ்நாட்டிலேருந்து மட்டும்தான் ஆர்டர்ஸ் வரும். அதர் ஸ்டேட்லேருந்து நமக்கு ஒரு ஆர்டர் கூட ரிசீவ் ஆகாது. ஜஸ்ட் தமிழ்நாடு கொடுத்தாச்சு. இந்த இடத்துல உங்களோட பின்கோடு கொடுத்துருங்க. உங்களோட பின்கோடை கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டிஸ்ட்ரிக்டையும் சிட்டியும் அதுவே சூஸ் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா உங்களோட அட்ரஸை நீங்கள் கொடுங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல உங்களோட டோர் நம்பராக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு உங்களோட லோக்கல் ஏரியா என்னவா இருக்கோ அதையும் இந்த இடத்துல கொடுத்துருங்க.
ஜஸ்ட் உங்களோட அட்ரஸ் எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு நம்பர் இருக்கும், இதை அப்படியே பார்த்து இந்த இடத்துல கேப்சாவை சால்வ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல சப்மிட் டீட்டெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த சப்மிட் டீட்டெயிலை கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ராசஸ்க்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜஸ்ட் உங்களோட மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்குமே ஓடிபி வந்திருக்கும். இந்த 2 ஓடிபியுமே என்ரோல் பண்ணி நம்ம வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்மளோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபி என்டர் பண்ணி நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்குமே ஒரு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபியுமே செகண்டில் நம்ம என்டர் பண்ணிப்போம். என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல சப்மிட் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த சப்மிட்டை கொடுத்துட்டோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ரோல்மெண்ட் ஐடி சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணிட்டோங்கிற மாதிரி நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த என்ரோல்மெண்ட் ஐடி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பாப்பப் ஆகும். அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பர் இருக்கும், அதை மென்ஷன் பண்ணி மெயிலோ மெசேஜோ வந்திருக்கும், அதுலேருந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்துருக்கிற மெயிலில் அந்த என்ரோல்மெண்ட் ஐடியை மட்டும் காப்பி பண்ணிருங்க. காப்பி பண்ணதுக்கப்புறமா டேரெக்டாக இந்த பிஸ்னஸ் டீட்டெயிலில் என்ரோல்மெண்ட் ஐடி நீங்கள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களோட என்ரோல்மெண்ட் ஐடியை இந்த செல்லில் பேஸ்ட் பண்ணிருங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பக்கத்திலேயே வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே என்ரோல்மெண்ட் ஐடியில் நம்ம என்ன பேன் கார்டு கொடுத்துருந்தோம், என்ன அட்ரஸ் கொடுத்துருந்தோம், இது எல்லாமே ஷோ ஆகும். ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிட்டு கீழே கண்டினியூன்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, அந்த கண்டினியூவை ஒரு கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நமக்கு பிக்கப் அட்ரஸ்னு ஒரு செக்ஷனுக்கு போகும். இந்த பிக்கப் அட்ரஸ்னா என்னன்னா, மீஷோல நம்ம செலர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கலாம். இந்த ஆர்டரை நம்ம பேக் பண்ணதுக்கு அப்புறமா எந்த இடத்துல வந்து மீஷோ டீம் கலெக்ட் பண்ணிட்டு போகணுங்கிறது தான். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மீஷோல செலர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க, உங்களோட ஆஃபீஸ்லேருந்து தான் நீங்கள் எல்லா ஆர்டருமே டிஸ்பேச் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸை கொடுத்துருங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமாவே மீஷோ டீம்லேருந்து டேரெக்டாக உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு வந்துருவாங்க. உங்களோட பார்சலை வாங்கிட்டு போயிட்டு கஸ்டமரோட வீட்டிலேயே டெலிவரி பண்ணிடுவாங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்தாலுமே உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ்க்கே வரும். நீங்க எந்த இடத்துல இருந்து பிசினஸ் பண்ண போறீங்க, எங்கேருந்து பேக் பண்ணி உங்க ஆர்டர் எல்லாமே டிஸ்பேச் பண்ண போறீங்களோ அந்த அட்ரஸ் இந்த இடத்துல கொடுங்க. இந்த இடத்துல டிஃபால்ட்டா நம்ம என்ரோல்மெண்ட் ஐடி கிரியேட் பண்ணும்போது ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்போம்ல, பேசிக்கா நம்மளோட பேன் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதுதான் கொடுத்துருப்போம். அந்த அட்ரஸ் தான் இந்த இடத்துல ஷோ ஆகும். ஜஸ்ட் இது இல்லாம நீங்க வேற ஒரு அட்ரஸ் கொடுக்கணும், இல்லை நான் என்னோட மேனுஃபேக்சரிங் இடத்துல இருந்து அனுப்ப போறேன், இல்லை நான் என்னோட வீட்டில இருந்து பிசினஸ் பண்ண போறேன்னு நினைச்சீங்கன்னா இது அன்செக் பண்ணிட்டு வேற அட்ரஸும் இந்த இடத்துல உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நான் எந்த அட்ரஸுமே சேஞ்ச் பண்ண போறதில்ல, டிஃபால்ட்டா இருக்கிற அட்ரஸே இருக்கட்டும்னு நினைச்சிட்டு ஜஸ்ட் இந்த செக் மார்க் மட்டும் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் கேட்கும். இது எதுக்காக அந்த பேங்க் டீடைல்ஸ் கேட்குதுன்னா, நமக்கு மீஷோல ஆர்டர்லாம் வந்ததுக்கு அப்புறமா நமக்கு வர வேண்டிய பேமெண்ட் எல்லாத்தையுமே இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதனால ப்ராப்பரான பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. நம்ம என்ரோல்மெண்ட் ஐடியில் என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அதே நேம் தான் இந்த இடத்துல அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்காக இருக்கும். எக்ஸாம்பிள் நீங்கள் பேன் கார்டு யூஸ் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களோட எல்லா நேமுமே ஒரே மாதிரி தான் இருக்குன்னா எந்த வித ப்ராப்ளமே இல்லை. ஜஸ்ட் இந்த இடத்துல உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துருங்க. இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கேட்கும், இன்னொரு தடவையும் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஐஎஃப்எஸ்சி கோட். ஐஎஃப்எஸ்சி கோட் வந்து உங்களோட பாஸ்புக்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் ஃபைன் பண்ணா கூகுள்லேயே போய் உங்களோட பிரான்ச் நேமையும் பேங்க்கையும் போட்டிங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோட் அதுவே ஷோ பண்ணிடும். ஜஸ்ட் அந்த ஐஎஃப்எஸ்சி கோடை என்டர் பண்ணிடணும். என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. நம்ம பேங்க் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆகிட்டுன்னு வரும். நெக்ஸ்ட் ப்ராசஸாக இந்த இடத்துல சப்ளையர் டீட்டெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சப்ளையர் டீட்டெயிலில் ஃபஸ்ட்டு ஸ்டோர் நேம்னு ஒரு செக்ஷன் இருக்கும், கீழே யுவர் ஃபுல் நேம்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டோர் நேம் இருக்குல்ல, இந்த ஸ்டோர் நேம் நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ இதுதான் எல்லாருக்குமே ரிஃப்ளெக்ட் ஆகும். எக்ஸாம்பிள் நீங்கள் மீஷோவில் ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணுறீங்கன்னா கீழே சோல்டு பைன்னு போட்டு உங்களோட நேம் கொடுத்துருக்கோம். அதே நேரத்தில் உங்கள் பேருக்குன்னே தனியாக ஒரு ஸ்டோரும் கிரியேட் ஆகிருக்கும். அந்த ஸ்டோருக்குன்னு நிறையவே ஃபாலோவர்ஸும் வர ஸ்டார்ட் ஆவாங்க. அதனால் நீங்கள் கரெக்டாக என்ன நேமில் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ அது கொடுத்துக்கலாம். இந்த நேம் நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம், பேனில் இருக்கிறது தான் கொடுக்கணும், ஆதாரில் இருக்கிறது தான் கொடுக்கணும், எந்தவித ரூலுமே கிடையாது. உங்களுக்கு ஏதாச்சும் நல்லா பிடிச்ச பேராக இந்த இடத்துல உங்களோட ஸ்டோர் நேம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஸ்டோர் நேம் கொடுத்ததுக்கு அப்புறமா யுவர் ஃபுல் நேம் கேட்குது. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே பேன் கார்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா எந்தவித ப்ராப்ளமே இல்லை. ஜஸ்ட் உங்களோட ஃபுல் நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மீஷோவில் செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு ப்ராடக்ட்டை ஆட் பண்ணி லைவ் பண்ணிட்டோம்னா போதும், எல்லாருமே நம்மளோட ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கும். எப்படி நம்மளோட ப்ராடக்ட்டை ஆட் பண்ணணும், இதில் என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணி நம்ம ஆர்டரை இன்க்ரீஸ் பண்ணுங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்க இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கமெண்ட்ல பார்ட் 2ங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க, நம்ம டெடிகேட்டட் வீடியோ போடுவோம். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.